ஓம் சரவணபவ ஓம். ஒரு மனிதனின் வாழ்க்கை அவர் பெற்ற பதவியால் மட்டுமல்ல, அவர் செய்த நற்பணிகளால் தான் வரலாறாக மாறுகிறது. நஞ்சை வளம் கொளிக்கும் சோழவள நாடாம் தென்பெரம்பூரின் பசுமை மண்ணில் சாமியையா நாட்டார் அகிலாம்பாள் தம்பதியருக்கு மகனாக ஒரு குழந்தை பிறந்தது. அவர்தான் இவ்விழாவின் தலைவர், நூற்றாண்டு நாயகர் சாமி சண்முக நாட்டார். வாழ்க்கையின் ஆரம்பமே அவருக்கு ஒரு புதிய பாதையை அமைத்தது. புனல்வாசலை சார்ந்த அவரது அத்தை ஆயிமாணிக்கத்தம்மாள் மற்றும் சோமு மேனாட்ராயர் தம்பதியரின் விகார புத்திரராக அவர் வளர்ந்தார். பள்ளி படிப்பு 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே சென்றாலும் அவரது அறிவிற்கும் ஆர்வத்திற்கும் அது ஒருபோதும் எல்லையாகவே இல்லை. சிறு வயதிலிருந்தே இலக்கியம் மீது காதலும் இறை பக்தியில் ஆழ்ந்த ஈடுபாடும் அவரது உள்ளத்தில் வேரூன்றி இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் விவசாயம், சமூக நற்பணிகள் ஆகியவற்றிலும் அவர் முழு மனதுடன் ஈடுபட்டார். குதிரை வளர்ப்பது, புறா மற்றும் முயல் வளர்ப்பது, காங்கேயம் காளைகளை வளர்ப்பதில் கூட அவருக்கு ஒரு தனித்துவமான ஆர்வம் இருந்தது. அப்பாவுக்கு குதிரைன்னா ரொம்ப பிரியம். கரூர்ல போய் குதிரை வாங்கிட்டு வருவாங்க. திருவண்ணாமலையில போய் பூரணி மாடு வாங்கிட்டு வருவாங்க. மயிலத்துல போய் வண்டி மாடு வாங்கிட்டு வருவாங்க. புறா, வான்கோழி, கிண்ணிக்கோழி, போந்தாக்கோழி, முயல் எல்லாம் வளர்த்தாங்க எங்க அப்பா. வாழ்க்கையின் இளம் பருவத்தில் திருநெற்குன்றத்தை சேர்ந்த தனது தாய் மாமன் அப்பாவு சோழங்க தேவ அம்பலம் ஸ்வர்ணத்தம்மாள் அவர்களின் மூத்த மகளான அன்னகாமுவை தனது 17வது வயதில் மணந்து இல்லற வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் அவரது வாழ்க்கை தனிப்பட்ட மகிழ்ச்சியில் மட்டும் நின்றுவிடவில்லை. அது முழு ஊரின் வளர்ச்சியாக மாறியது. ஊராட்சி மன்ற தலைவராக 5 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு 25 ஆண்டு காலம் மக்கள் பணியில் சிறப்பாக ஈடுபட்டு பல நற்பணிகளை செய்தார். எங்க அப்பா பஞ்சாயத்து போட்ட எலெக்ஷன் தான் 5 டைம் நின்னாங்க. 4 டைம் அண்ணா போஸ்ட் ஆயிட்டாங்க. உள்ள கடும் போட்டி. மெம்பரெல்லாம் முன்னிட்டு போய் ஒழிய வச்சு, இப்போ எம்எல்ஏ ஒழிய வைக்கிற மாதிரி மெம்பரை ஒழிய வச்சு கொண்டுட்டு வந்து அதுலேயும் ஜெயிச்சுட்டாங்க. 5 டைம் பிரசிடண்டா இருந்திருக்காங்க. மின்சாரம் இல்லாமல் இந்த உலகமே இல்லை என்ற இந்த சூழலில் முதலில் தன் ஊருக்கு மின்சார வசதியை கொண்டு வந்தவர். மக்கள் சுலபமாக பயணிக்க சாலை வசதிகளை உருவாக்கினார். கல்விதான் எதிர்காலம் என்பதனை உணர்ந்து ஊராட்சி மன்ற பள்ளியை முதலாக கட்டி மாணவர்கள் கல்வி கற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தினார். ஊரின் நடுவே ஓடிய காவேரி நீர் பாயும் வாய்க்காலை கடக்க மக்கள் சிரமப்பட்ட காலத்தில் ஒரு பாலம் கட்டி போக்குவரத்து வசதியை மேம்படுத்தினார். 2 தெருவுக்கும் நடுப்புற வாய்க்கா போகும். காவேரி வாய்க்கா பெரிய ஆறு மாதிரி, சின்ன ஆறு மாதிரி இருக்கும். அது மேலே போன வாசல், கீழே போன வாசல், 2க்கும் நடுப்புற வாய்க்கா போகும். அந்த வாய்க்கால் இந்த தெருவுலேருந்து அந்த தெருவுக்கு போகிறதுக்கு எல்லாம் இவ்வளோ தூரம் புடைய சீலை தூக்கிட்டு தான் நடந்து போவாங்க. அதுக்கப்புறம் மரப்பாலம் போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் பிரசிடண்டாக வந்து அந்த பாலம் கட்டினாங்க. சிஆர் பட்டாபிராமன், பக்தவச்சலம் எல்லாம் வந்து பாலம் திறந்து வச்சுட்டு இந்த ஊருக்கு புனித வாயில்னு பேர் வைக்கணும். ஆறும் தெற்கு வடக்கா ஓடுது, வாய்க்காலும் தெற்கு வடக்கா ஓடுது. அதனால ரொம்ப புண்ணிய ஸ்தலம். காசிக்கு மேலே ரொம்ப புண்ணியமான ஸ்தலம் இது. இது என்னமோ புனித வாயில்னு வச்சு கூப்பிடுங்க, புனவாசல் இதெல்லாம் கூப்பிடாதீங்கன்ட்டு பக்தவசலம் பேசிட்டு போனார். இந்த ஊர் அப்படின்னு புனித வாயில்னு பேர் வச்சுட்டு போனார் பக்தவசலம். சமூகத்தில் தீண்டாமை தலைவிரித்து ஆடிய காலத்தில் கூட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு தான் கட்டிய பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் வாய்ப்பை வழங்கி சமத்துவத்தில் உண்மையான அர்த்தத்தை செயலில் காட்டியவர். கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ல தலைவராக இருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் கமிட்டி தலைவராக இருந்தாங்க.
கிறிஸ்டின் கீழே தெருவில் கிறிஸ்டின் ஜனங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா நிறைய பேருக்கு வாத்தியார் வேலை வாங்கி கொடுத்தாங்க. டீச்சர் வாத்தியார் வேலைலாம் வாங்கி கொடுத்தாங்க. 1ஆம் தேதி ஆனால் எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பழமும் ஹார்லிக்ஸும் தீனியும் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுப்பாங்க. கீழப்பழம் சொல்ல கிறிஸ்டின் தெருவில் சர்ச்சு, பெரிய சர்ச்சு இருக்குது. அந்த சர்ச்சிலேருந்து சப்பரம் வரும் கிறிஸ்மஸுக்கு. அது தெருவுக்குள்ள யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா துணிஞ்சு நீங்கள் வாங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த சப்பரத்தை எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் நின்று கிளார்னெட்டு கச்சேரியெல்லாம் வச்சு எல்லாம் நடக்கும் சப்பரத்துக்கு. எங்கள் அப்பா எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் டிஃபன் காப்பி கொடுத்து பழம் கொடுத்து எல்லாருக்கும் அனுப்புவாங்க. பணம் கொடுத்து எங்கள் அப்பா அனுப்புவாங்க. சிறு வயதிலிருந்தே அவரது உள்ளம் முழுவதும் இறை பக்தி நிரம்பி இருந்தது. அதிலும் குறிப்பாக முருகப்பெருமான் மீது அவருக்கு அளவில்லாத அன்பு. முருகன் பற்று உடையவர்கள் இருவருமே கார்த்திகை சாமி மலைக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்து விரதம் கொண்டாடுவாங்க. விரதம் விட்டுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பாங்க. முருகன் மேலே ரொம்ப பற்று. அதற்காகத்தான் அவர் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் முருகன் பேரையே வச்சிருக்காங்க. தனது வீட்டின் அருகில் விநாயகருக்கு மட்டும் இருந்த கோவிலில் முருகனையும் பிரதிஷ்டை செய்து அந்த ஆலயத்தை மேலும் புனிதமாக மாற்றினார். தனது அத்தை ஆயிமாணிக்கத்தம்மாள் அவர்களின் விருப்பப்படி ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசை நாளில் சந்தன காப்பு, தீர்த்தவாரி, இரவு சாமி புறப்பாடு, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் என பெரும் விழாவாகவே நடத்தி வந்தார். அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் அந்த விழா மகிழ்ச்சியாகவே நடைபெற்றது. இன்றும் அந்த பாரம்பரியத்தை அவரது தலைமுறையினர் அதே மரியாதையுடன் இன்னும் சிறப்பாக தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். தைய மாசம் நடத்துவாங்க. அந்த கோயிலில் என் தாத்தா கட்டினது எங்கள் பிள்ளைகளை வெட்டிக்கிட்டு எங்கள் அப்பாவோட அத்தை புருஷன் கட்டினது இந்த கோயில். அவங்க தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து போய் அப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 5 வேளை சாப்பாடு போடுவோம். நைட்டு வந்து அமாவாசை அன்னைக்கு நைட்டு சாமி தெருவீதி வரும். மயில் டான்ஸு, பொக்கா குறதா, கரகாட்டம், மாடல் அப்படிலாம் சேர்த்து வரும். அப்புறம் நாதஸ்வர கச்சேரி தனியாக. அவங்க எந்தெந்த ஊரில் பெரிய பெரிய நாதஸ்வரம் இருக்கோ அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து நாதஸ்வர கச்சேரி வைப்பாங்க. அதுக்குன்னே ஒரு புறாக்கம் திருவிழாவில் சின்ன தம்பின்னு இருந்தார். கோயில் வாசப்படியில், அம்மன் கோயில் வாசப்படியில் அவர் தான் நாதஸ்வரம் புக் பண்ணி அழைச்சிக்கிட்டு வருவார். கோயிலில் வந்து காலையில் சாமி 7 மணிக்கு இறங்கும். 4 பேரும் சுற்றி 7 மணி ஆயிரம் வாரத்துக்கு. எங்கள் அப்பாவுக்கு பரிவட்டம் கட்டி எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு ஆளாச்சி எடுத்து வீட்டில் விட்டு எல்லாரும் நடுக்கூட்டில் எல்லாரும் உட்காந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட வேண்டாங்கிறப்ப பால் பழம் கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு மனிதன் வாழ்ந்த காலம் முடிந்தாலும் அவர் விதைத்த நல்ல செயல்கள் பல தலைமுறைகளை கடந்தும் ஒளியாய் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஒளியின் பெயர்தான் சாமி சண்முக நாட்டார். ஒரு பெரிய மனிதரின் பின்னால் அவரை நிலைநிறுத்தி நிற்கும் ஒரு பெரும் சக்தி இருக்கும். அந்த சக்தி பல சமயங்களில் ஒரு பெண்ணாக இருக்கும். அந்த பெண் அன்னகாமு. சண்முக நாட்டாரின் வாழ்க்கை பயணத்தில் அவருடன் இணைந்து நடந்த ஒரு உறுதியான துணை. அவர் ஒரு சிறந்த இல்லத்தரசியாக மட்டும் இல்லாமல் அன்பும் கருணையும் நிறைந்த மனிதராக அனைவரின் மனதிலும் இடம் பிடித்தவர். எங்க அம்மா வந்து குழந்தைமால்கிட்ட ஒரு வீடு வாங்கினுச்சு. அக்கராரத்தில் ஒரு வீடு வாங்கினுச்சு. அந்த வீடு ஒரு அம்சமான வீடு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரமல்லி மரம் இருந்துச்சு. வீட்டுக்கு நடுப்புற பெரிய வாசல், சவுக்கண்டி இருந்துச்சு. வீட்டுக்கு பின்புறம் பெரிய கிணறு, 10 பாக்கு மரம், 10 தென்னை மரம் இருந்துச்சு. அதற்கு பின்புறம் பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ். பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல ரத்தினசாமின்னு ஒருத்தர் கணக்கப்புள்ள இருந்தாரு. அங்கே பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்லயே லைப்ரரியும் வச்சிருந்தோம். விளையாட்டு மைதானமும் இருந்துச்சு. சீசா அப் அண்ட் டவுன்ல அங்க இருந்துச்சு. விளையாடுற பொருட்கள் பூரா அங்க இருக்கும். லைப்ரரியும் இருக்கும். ரத்தினசாமிங்கிறவர் கணக்கப்புள்ளையே அந்த வீட்டிலே இருந்தாரு.
நாங்கள் படிக்கணும்னா ரத்தினம் பிள்ளைகிட்ட சொல்லி புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து லைப்ரரியிலேருந்து புக்கை எடுத்து வந்து எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க. நாங்கள் லைப்ரரியில் அது புக்கை வச்சு படிச்சுட்டு திருப்பி லைப்ரரியில் கொடுத்துருவோம். லைப்ரரி எங்கள் அப்பா வந்து பிரசிடண்டாக இருந்து லைப்ரரி வச்சிருந்து, விளையாட்டு மைதானம் வச்சிருந்து, கார்டன் வச்சிருந்து எல்லாம் பண்ணினாங்க. தன் கணவருடன் சேர்ந்து பல ஏழை குடும்பங்களின் திருமணங்களை நடத்தி வைத்தும் சீர்வரிசைகள் செய்தும் பலர் வாழ்க்கையில் ஒரு புதிய விளக்கை ஏற்றி வைத்தார். இல்லத்தை நன்றாக நடத்துவதோடு மட்டுமல்லாமல் விவசாயத்திலும் சிறந்து விளங்கியவர். மண்ணை நேசித்து விவசாயத்தை வாழ்வாக கொண்டு அதில் தனது திறமையையும் அர்ப்பணிப்பையும் காட்டியவர். அவரது சேவை இல்லத்தை தாண்டி அந்த காலத்திலேயே பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல பணிகளை செய்தார். பெண்கள் தங்கள் வாழ்வில் சுயநிறைவை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் பலருக்கு இலவச தையல் இயந்திரங்களை வழங்கி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கினார். எங்க அம்மாவுக்கு மாதர் சங்க தலைவியா இருந்து தையல் மிஷின் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வச்சிருந்தோம். சிஸ்டரை கொண்டாந்து வீட்டில் வச்சு எங்க அண்ணா பொண்டாட்டியும் எழிலுக்கும் கத்து கொடுத்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கத்து கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் எங்க பெரிய அண்ணி எழிலும் கத்துக்கிடுச்சுங்க. அப்பாவுக்கு எங்க அப்பா 3வது படிச்சவங்க, எங்க அம்மா 5வது படிச்சிச்சு. அது கான்வென்ட்ல படிச்சது. எங்க அம்மா வெறாலூர் கான்வென்ட்ல படிச்சது. எங்க அப்பா நல்லா படிப்பாங்க, ஆனா எழுத வராது. எங்க அம்மா வந்து எங்க அப்பா ஸ்லேட்டை வச்சுக்கிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தேன். கல் ஸ்லேட்டு, பெரிய ஸ்லேட்டு. அந்த ஸ்லேட்டில் சாக்பீஸை வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா கையை பிடிச்சி எங்கள் அம்மா இந்த கையெழுத்து போட கற்றுக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எழுத இருந்தாங்க. அவப்பும் ரொம்ப எழுத மாட்டாங்க, படிப்பாங்க, நிறைய படிப்பாங்க, எழுத மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் அந்த கையெழுத்து போட கற்றுக் கொடுத்துச்சு. அன்பும் அர்ப்பணிப்பும் சேவையும் ஒரு மனிதரை நினைவாக மாற்றும். அந்த நினைவின் பெயர் அன்னகாமு அம்மாள். தளர்ச்சியிலும் தாங்கி பிடித்து துயரத்தை நீக்கி சிரிப்பை பகிர்வதே உண்மையான நட்பின் இலக்கணம். சண்முக நாட்டார் ஒரு தலைவராக மட்டுமல்ல, நட்பை உயிராக மதித்த மனிதராகவும் விளங்கினார். அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் வந்தது. சேர்மன் பதவிக்கு அவரை நிறுத்த வேண்டும் என்று பலர் விரும்பிய போதும், அந்த பதவியை அவர் எளிதாக பெறக்கூடிய சூழ்நிலை இருந்த போதும் அவர் அந்த வாய்ப்பை பெருந்தன்மையுடன் மறுத்து, அதற்கு பதிலாக தன் நெருங்கிய நண்பரான காடேராவ் சாஹேப் அவர்களை அந்த பதவிக்காக நிறுத்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட அவரே வழிவகுத்தார். பதவிகளை விட நட்பை உயர்வாக மதித்த மனிதர். அதுவே சண்முக நாட்டாரின் உண்மையான பெருமை. சில மனிதர்கள் தங்களுக்காக மட்டும் வாழ்வதில்லை. அவர்கள் வாழும் வாழ்க்கை பல தலைமுறைகளுக்கு ஒரு அடையாளமாக மாறுகிறது. அப்படி ஒரு வாழ்க்கைதான் சண்முக நாட்டார் அன்னகாமு இணைப்பிரியா தம்பதியினரின் வாழ்க்கை. அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த அந்த இல்லத்தில் 9 குழந்தைகள் பிறந்தனர். காலம் கடந்து அந்த இல்லம் மேலும் பெரிதானது. குழந்தைகள், பேரக்குழந்தைகள், மருமக்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் புடைசூழ அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பெரிய குடும்பத்தின் சந்தோஷ களமாக மாறியது. அவர்களின் வீடு ஒரு சாதாரண இல்லம் அல்ல. அது அன்பு, ஆதரவு, உறவுகள் இணையும் ஒரு குடும்ப தெய்வாலயம். சண்முக நாட்டாரும் அன்னகாமு அம்மாளும் தங்கள் குழந்தைகளை மட்டுமல்ல, தங்கள் சகோதரிகள் மற்றும் உற்றார் உறவினர்களையும் அன்புடன் அனுசரித்து பல தருணங்களில் உதவி செய்து அவர்களின் வாழ்க்கையில் துணையாக இருந்தனர். அண்ணனு எனக்கு தெய்வம். நான் இந்த இடத்துல இவ்வளவு முன்னேறி இருக்கிறதுக்கு எங்க அண்ணையும் அண்ணனுக்கும் எனக்கு அந்த வேலைக்கு போறதுக்கு 250 ரூபாய் கட்டினாங்க அந்த காலத்துல. அந்த உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். என் பிள்ளைங்க இருந்து அவரு ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கும். எல்லாம் உயிர் என் நெஞ்சில இன்னைக்கு இருக்கு. அப்படியே உயிர் கண் கணக்கு. எங்க அண்ணியா அண்ணனும் அப்படி உயிர் இருக்கும். நான் அப்படியே வந்து பார்த்துட்டு போனாங்க. சரி பார்த்துட்டு போனோம். எல்லாத்தையும் வந்து என்னை மறக்காம என் தம்பின்னு சொல்லி உயிரை விடுவாங்க. நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில அவங்கள மறக்கவே மாட்டேன். என் பிள்ளைங்கள அவர் தெய்வத்துல இன்னும் நல்லா இருக்கும்.
அவர் இன்னும் எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கணும்னு கேட்டுக்கணும். அப்பா அம்மா இருவருமே எங்களுக்கு கிடைத்த பெரிய வரம். அவர்கள் இருவரும் 9 பிள்ளைகளை பெற்று 18க்கும் மேற்பட்ட பேரப்பிள்ளைகளுடன் 5-6 கொள்ளு பேரப்பிள்ளைகளையும் பார்த்துவிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இனிய இல்லறத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்து மறைந்துள்ளார்கள். அதனை கொண்டாட வேண்டும் என்ற அவருடைய பேரப்பிள்ளைகள் மிகுந்த வற்புறுத்தலின் காரணமாக இந்த விழா இன்று எடுக்கப்படுகிறது. என்னை பொறுத்தவரை எனக்கு எல்லாரும் சொல்லுவார்கள், நமக்கு தெரிந்த முதல் விஐபி நமது தந்தையாக இருக்கும் என்பார்கள். அது மெத்த உண்மை. என்னை பொறுத்தவரை அப்பாவை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நான் கிட்டே நின்று பார்த்ததில்லை. அவரும் என்னை தொட்டதில்லை. கட்டிப்பிடித்து விளையாடுவது போன்றதெல்லாம் எங்களுடைய அளவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். நான் முதலில் என் தந்தையை தொட்டது 45-50 வயதில். அவர் முடியாத காலத்தில் அவரை தூக்கிவிட அவரது உடம்பை தொட்டேன். அதுதான். அவ்வளவு ஒரு உன்னதமான நிலையில் அவர் இருந்தார். எட்டி நின்று வேடிக்கை பார்க்கின்ற அளவில் தான் நாங்கள் எல்லாம் இருந்தோம். முழுசாக அப்பாவை அப்பா என்று கூப்பிடுற பிள்ளைகள் யாரும் இல்லை. பேர பிள்ளைகள் தான் அவரை கொஞ்சுவார்கள். ஆனால் அவருக்கு அன்பு இல்லை என்று இல்லை. அவருடைய அந்த நிலைமை அப்படி இருந்தது. எப்பொழுதும் பலர் அவரை சுற்றி நிற்பார்கள். பஞ்சாயத்து, மற்றபடி மாடு, குதிரை, வேற பல விஷயங்களை பற்றி அவரிடம் எப்போதும் பேசிக் கொண்டிருக்க ஆள்கள் இருப்பார்கள். பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப கிட்டத்திற்கு போகிறதுக்கு ஒரு அனுமதி இல்லை, நாங்கள் போக முடியாது அப்படிங்கிற நிலைமை தான். ஆனால் மிகவும் அன்பாக இருப்பார்கள். எல்லோரிடமும், எல்லா பிள்ளைகளும், எங்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய சின்னம்மா பிள்ளைகள், பெரியம்மா வர விருந்தாளி பிள்ளைகளிடம் ரொம்ப பிரியமாக இருப்பார்கள். அப்பாவை பற்றி எப்படி என்றால், அம்மா அதற்கு ஈடாக வேறு மாதிரி இருப்பார். அவர் பிள்ளைகளிடம் ரொம்பவும் அதிகமாக பிரியமாகவும் ரொம்பவும் நெருக்கமாகவும், அதாவது எனது 55 வயது வரலையும் அப்பாவுடைய நெருக்கமாக அவர் பக்கத்தில் போய் படுத்துக் கொள்வேன். என்னை மேல் கையை போட்டுக்கொண்டு தடவி கொடுப்பார்கள். என்னை ஒரு கைப்பிள்ளை போலதான் கடைசி வரலையும். அவர்கள் இறக்கிற என்ற ஒரு 4 நாளுக்கு முன்பு கூட கோர்ட்டில் இருந்து அம்மாவை பார்க்க சென்று அம்மாவிடம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தஞ்சாவூர் சென்றேன். அப்போதே என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார். நான் உன்னை கடைசியாக பார்க்கிறேன் என்பது போல் அவர் பார்வை இருந்தது. மிக உன்னதமான ஒரு பெண் அவர். எதற்கும் அஞ்ச மாட்டார். எல்லா விவகாரங்களிலும் அவருக்கு அறிவு, ஆற்றல் இருந்தது. எங்களுக்கு சிறு வயதிலேயே தேவாரம், திருவாசகம் போன்ற கந்த சஷ்டி கவசம் இது போன்ற எல்லா பாடங்களையும் அவர் எங்களுக்கு ஊக்குவித்தார். அவர் படித்தது 5வது தான் என்றாலும் கூட அவருக்கு தமிழில் நல்ல ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வம் இப்போ எனது தங்கைகள் 2-3 பேர் கவிதை எழுதுகிற அளவிற்கு இந்த ஒரு மலரில் கூட அவர்கள் தங்கை எல்லாம் கவிதை எழுதியிருக்கின்றார்கள். அவர்களையும் அகாடமிக்காக பெரிதாக படிக்க வைக்கவில்லை என்றாலும் தாயாரிடமிருந்து வந்த அந்த ஒரு ஊக்கம் என்று அவர்கள் எல்லாம் கவிதை எழுதுகின்ற அளவிற்கு இருக்கின்றது. அப்பாவை பொறுத்தவரை அவர் எந்த பதவியையும் விரும்ப மாட்டார். பஞ்சாயத்து தலைவராகவே ஊர் எல்லாரும் கூடி யுனானிமஸாக அன்னபோஸ்ட் என்று சொல்வார்கள். அப்போது அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். அந்த கருவலி பஞ்சாயத்து துவக்கத்தில் இருந்து 67 வரை அவர் அந்த பதவியில் இருந்தார். அப்போதுதான் குணவாசல் பள்ளிக்கு ஒரு பெரிய கட்டடம் கட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் பெரிய பாலங்கள், நிறைய கோயில் திருப்பணிகள் எல்லாம் செய்தார்கள். யாரும் கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அப்போது பிரசவத்திற்கு வண்டி வேணும், வண்டி மாடு வேண்டும். அர்ஜுன் தெருவில் யாருக்கும் வண்டி மாடு கிடையாது. அவசரமாக ஏதாவது ஒன்றுனா உடனே தனது வண்டி மாடை கொடுத்து போய் பார்த்துருவாங்க. பணமும் செலவு கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். அந்த அளவுக்கு மிகவும் கருணை உள்ளத்தோடு இருப்பார்கள். பிள்ளைகள் படிப்புக்கு என்றதால் நிறைய ஊக்குவிப்பார்கள். அவர் அப்பாயின்மெண்ட் கமிட்டி மெம்பராக பஞ்சாயத்தில் இருந்தபோது, திருவையாறு ஒன்றியத்தில் இருந்தபோது நிறைய அறிஞர்களுக்கு ஆசிரியர் பணி அமைத்து கொடுத்தார். அந்த ஆசிரியர்கள் எல்லாம் கடைசி வரை மிகவும் நன்றியுடன் அவருடன் இருந்தார்கள். அது குறிப்பாக எங்கள் ஊரிலேயே நிறைய பேர் அப்படி ஆசிரியரானார்கள். எல்லோருக்கும் செழித்த முகத்தோடு எல்லோருக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு ஒரு நட்பு வட்டாரம், நல்ல குதிரைகள், மாடுகள், இது பற்றி அவருக்கு எல்லா சந்தையிலும் ஆள் இருப்பார்கள். திருவண்ணாமலையில் இவருக்கு ஒரு தனி இடம் ஒதுக்கி இருந்தார்கள். இந்த கார்த்திகை சந்தைக்கு இவர் சென்றால் இவருக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும். அதேமாரி ஈரோடு பக்கத்தில் உள்ள பெருந்துறை, மேலும் கரூர் போன்ற இடங்கள் எல்லாம் ஒரு நல்ல நட்பு வட்டாரம் இருந்தது. மிக அழகான குதிரைகளை பார்த்தால் உடனே அதை வாங்கி விடுவார். அது ஒரே சமயத்தில் 3-4 குதிரைகள் வைத்திருப்பார்கள். அதில் ஒரு ஆர்வம் இருந்தது.
இன்னும் அம்மாவை பொறுத்தவரை அவர் பேச்சுக்கு மீற மாட்டார். ஆனால் அம்மாவை பேச்சையும் இவர் மீற மாட்டார். 2 பேரும் பேசிக்கொள்வதை பார்த்தால் பழைய படங்களில் வர்ற என்எஸ் கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் போல் இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் 2 பேரும் பேசிக்கொள்வது. அப்பா எப்பொழுதும் தமாசாகவே இருப்பார். சங்கீத ஞானம் நிறைய உண்டு. அவர் ஒரு ராகத்தை பாடும்போது, ஒரு வித்வான் பாடும்போது இது என்ன ராகம், இது இப்படி பாட வேண்டும் என்று கரெக்டாக சொல்வார். அவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். தியாகராஜ உற்சவத்திற்கு வரும் பெரிய வித்வான்கள் பலர் இவருக்கு விருதாளியாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு அந்த அவர் படிக்கவில்லை என்றால் கூட அந்த மாரி விஷயங்களில் எல்லாம் பெரிய ஆர்வம் இருந்தது. நிறைய தனது மகளுடைய கல்யாணத்திற்கு வேதாரண்யம் வேதமூர்த்தி என்ற அப்போது மிகப்பெரிய நாதஸ்வர வித்வானை அழைத்து வந்து மெடல் எல்லாம், தங்க மெடல் கொடுத்து அனுப்பினார். அதே சமயம் தமிழிசை குழந்தை சுந்தரேசனாரை அழைத்து அவருக்கும் மரியாதை செய்தார்கள். பெரிய மகன் கல்யாணத்திற்கு மதுரை சோமு ஒரு 4 மணி நேரம் கச்சேரி செய்தார். காயத்ரி என்பவர் பரதநாட்டியம். அதுபோல் நல்ல கச்சேரிகளை எல்லாம் தனது வருடாந்திர தை அமாவாசை பெருவிழாவில் அழைத்து வந்து செய்வார். கடந்த காலங்களில் மிகப்பெரிய பெண் நாதஸ்வர வித்வானாக பேசப்பட்ட மதுரை பொண்ணுத்தாய் எங்கள் ஊரில் வந்து வாய்த்து போனவர். அதேமாரி வளைமான் சண்முகத்தரம்லாம் இன்றும் நினைவு கூறுகிற அளவிற்கு நிறைய கச்சேரிகள் நடக்கும். அவருக்கு அதில் ஆர்வம் இருந்தது. பெரிதாக சொல்லப்போனால் அவர் ஒரு வாழும் கொடைவள்ளலாக வாழ்ந்தார். என் அம்மா 9 பிள்ளை பெற்றெடுத்து ஓயாமல் உழைத்தார். 9 பிள்ளைக்கும் திருமணம் செய்து வைத்தார். இதில் சொந்த பந்தங்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார். எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவருக்கும் திருமணம் செய்து வைத்து எல்லாவரையும் பார்த்து எல்லா பிரசவமும் பார்த்தார். எல்லாத்துக்கும் சீர்வரிசை செய்து நிறையா உழைத்திருக்கார். எங்கள் அம்மா நிறையா வயக்காட்டுக்கு செல்வார். நானும் கூட செல்வேன். அப்பொழுதுதான் மேற்கே எஸ்டேட் கொள்ளையும் காட்டுக்கொள்ளையும் தெற்கே சிம்மங்கொள்ளையும் பால் தலையடி பெரிய தலை நிறைய ஏராள வயல்கள் உண்டு. போகும்போது தான் வாய்க்காலில் ஒரு நாள் குளிக்க அழைத்து சென்றார். அப்போது தான் இந்த பாலம் உங்கள் அப்பா கட்டியது என்று சொன்னார். அன்றைக்கு தான் நீ பிறந்தா என்று சொன்னார். நிறைய தலைவர்கள்லாம் வந்ததுனால் அம்மா உடம்பு முடியாமல் அந்த இரவே நான் பிறந்த நாள் அன்றைக்கு திறப்பழம் ஒன்றுதான் நடந்ததான். அந்த தேதியும் பிறந்த தேதியும் உன்னை பிறந்த தேதியும் திறப்பழ தேதியும் ஒன்றாக வரும் என்பார். அம்மாவும் அப்பாவும் நிறைய உழைத்து ஒற்றுமையாக இருந்து உணவை உழைத்து எல்லாருக்கும் நல்ல நிலைமையில் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். நிறைய பயிர்கள் நிறைய செய்கிறார். அது பண்ணாத பயிரே இல்லை. வயல்களில் கம்பு, கேவரு, சோளம், கரும்பு, கடலை என்று நிறைய பயிர்கள் செய்வார். ஒன்றுக்கும் நானும் கூட செல்வேன், எங்கள் அம்மா கூட செல்வேன். கரும்பு வயல் கூடையிலேயே கரும்பு காய்ச்சுவார். பால் காய்ச்சலையே அதை பார்த்தாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். அதில் கரும்புல சுற்றி சின்னாக்கா பாவு காய்ச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வயலில். அதே போல் கடலை சுட்டு திம்போம். கம்பு சோளமும் சுட்டு திம்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். கேவரிசு பந்து அழகாக இருக்கும். அதை அப்படியே சுட்டு கொடுப்போம். எங்கள் அம்மா வயல்லையே திம்போம். காலைங்கிறது காஃபி சாப்பாடு கொண்டுகிட்டே போயிடுவோம். வயலில் சாப்பிடுவோம். மத்தியானம் வீட்டுக்கு வருவோம். சாயங்காலம் அந்த மாதிரி போவோம். 2 வேளையும் லீவு நாளையில் போயிட்டு கொண்டு போவோம். நீங்கள் பண்ணுறோம். அத்தை அன்னகாமாட்சி. எங்கள் அத்தை அன்னகாமாட்சி அகிலமெங்கும் அவளாட்சி. புனல்வாயில் என்னும் ஊரை ஆண்டது எங்கள் தாத்தா சண்முக நாட்டார். ஆனால் அவரையே ஆண்டது அவரது மாமன் மகளான எங்கள் அத்தைதான். சோழங்க தேவ அம்பலக்காரர் வம்சம். எங்கள் அப்பாயி சொர்ணத்தம்மாள் படிப்பறிவற்ற கிராமத்து பெண்ணாக பெரிய பின்புலம் எதுவும் இல்லாமல் தனது 4 மகள்களையும் ஒரு மகனையும் போற்றி வளர்த்தார். அவரது அனைத்து அம்சங்களையும் எனது அத்தையிடம் காண முடியும். அவரது பாரங்களை இவரும் சேர்த்து சுமந்து உதவினார். ஆதி காலத்தில் இருந்த தாய்வழி சமூகத்தின் தாயே முதன்மையானவர். வேட்டைக்கு செல்வது, குடும்பத்தை காப்பது, எதிரிகளிடமிருந்து குடும்பத்தையும் சொத்துக்களையும் பாதுகாப்பது என அனைத்தையும் தலைமை தாங்கி நடத்தியது பெண்தான். அந்த வரலாற்று காட்சிகளை எனது கண்முன் கொண்டு வருவது எங்கள் அத்தை தான். தான் புகுந்த குடும்பம், பிறந்த குடும்பம் என வேறுபாடின்றி தான் சார்ந்த மற்றும் தன்னை சார்ந்த அனைத்து குடும்பத்தினருக்கும் திருமணம் முதற்கொண்ட அனைத்து நிகழ்வுகளையும் முன்னின்று நடத்தியவர். தாத்தாவின் வயற்காட்டிற்கு தாத்தா அழகாக மாடுகள் அல்லது குதிரை பொருந்திய வில்வண்டியில் செல்வார். ஆனால் அவருக்கு முன்னரே கால்நடையாக வயலுக்கு செல்வது எங்கள் அத்தை அன்னகாமோ. விதை தெளித்தல், நடவு செய்தல், களைப்பறித்தல், மருந்து தெளித்தல், அறுவடை செய்தல், நெல் அளத்தல் என விவசாயத்தின் அனைத்து நடைமுறைகளையும் இன்றும் மனதளவில் பதிய வைத்த இயற்கை விவசாய வழிகாட்டி அவர்தான். கடும் உழைப்பாளி. உழைப்பின் இலக்கணம் எங்கள் அத்தை அன்னகாமோ.
தஞ்சையிலிருந்து புனவாசல் செல்லும் 42 என்ற எண் வழித்தட எண் கொண்ட பேருந்தில் நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் வழக்கமாக பயணிக்கும் பயணிகளுக்கும் எங்கள் அத்தை மிகவும் பரிச்சயமானவர். ஏதாவது ஒரு வேலை என்றால் யோசிக்காமல் யாரையும் எதிர்பார்க்காமல் தானே கிளம்பி தஞ்சை வந்து அதனை செய்து முடிப்பவர். அவரது ஓயாத கால்களுக்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுக்கத்தான் காலம் கன்றுக்குட்டி வடிவில் அவருக்கு ஓய்வளித்தது. எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் இயல்பாக நடக்க முடியாமல் ஆனாலும் அமர்ந்த இடத்திலேயே அனைத்து வேலைகளும் செய்து முடித்தவர் அவர். பிள்ளைகள் இன்பம், பேரப்பிள்ளைகள் பேரின்பம் என்பார். அந்த வகையில் அனைத்து பேரப்பிள்ளைகளிடமும் அளவற்ற அன்பை பொழிந்தவர் அவர். பேரப்பிள்ளை என்பதை தாண்டி ஒரே தம்பி மகள் என்பதில் என் மீது அளவு கொஞ்சம் அதிகம். திருவாரூர் கமலாலய குலத்தில் அவரும் அவரது அன்னையான எனது அப்பாயும் சேர்ந்து நான் பிறக்க வேண்டுமென வேண்டிக் கொண்டதாக அடிக்கடி இருவருமே சொல்வதுண்டு. விடுமுறை நாட்களில் நாங்கள் புனவாசல் செல்லும் போது பெரும்பாலும் அனைத்து குடும்பங்களிலும் நடப்பது போல் இங்கேயும் மகன் வயிற்று பிள்ளைகள் மகள் வயிற்று பிள்ளைகள் என சிறு சிறு வேடிக்கை சண்டைகள் நிகழும். அத்தருணங்களிலெல்லாம் எங்கள் அத்தை பெரும்பாலும் எங்களைத்தான் ஆதரிப்பார். அதனாலேயே பெரும்பான்மை சமயங்களில் பெரும்பான்மை எதிர்ப்பையும் சந்தித்தவர். நாங்கள் விடுமுறைக்கு சென்றிருக்கும் போது அவர் வயலுக்கு சென்றால் எங்களையும் அழைத்து செல்லுவார். மாலை நேரம் திரும்பி வரும்போது அங்குள்ள பாசன வாய்க்காலில் எங்களை குளிப்பாட்டி அழைத்து வருவார். முழங்காலுக்கு மேல் ஓடும் தண்ணீரில் இரு கால்களுக்கு இடையே எங்களை இறுக்கி பிடித்து கொண்டு ஒரு கையால் எங்கள் பின்னங்கழுத்தை பிடித்து கொண்டு மற்றொரு கையால் எங்களது தலை அலசிவிடும் அழகே தனி. அதில் ஒரு பாசமும் அக்கறையும் கலந்திருக்கும். ஒற்றை சகோதரனான எனது அப்பாவின் மீது அவர் கொண்ட அன்பு ஈடு இணையற்றது. அவரை தன்னுடனே வளர்த்து பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்பி பட்டம் பெற வைத்து தனது மூத்த மருமகன் என்ற பட்டத்தையும் அளித்தவர். தஞ்சை வீட்டு திண்ணையில் அமர்ந்து அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் அழகே தனி. அறியா வயதில் என்னுடன் இருக்கும் குழந்தைகள் எல்லாம் அப்பாயி அம்மாச்சி என்று அழைக்கும் போது நாங்கள் மட்டும் அவரை அத்தை என்று அழைத்தோம். அப்போதெல்லாம் நமக்கு ஏன் அம்மாச்சி என்று சொல்லித்தரவில்லை என்று நினைத்ததுண்டு. பிறகுதான் அத்தை என்ற சொல்லின் அர்த்தம் புரிந்தது. காமு அத்தை என்ற ஒற்றை சொல்லுக்குள் எனது பெற்றோரும் மற்றோரும் அடக்கம். காமு என்ற சொல்லுக்குள் தைரியம், பாசம், பண்பு, பரிவு என தமிழின் அத்தனை நேர்மறை சொற்களும் ஒளிந்திருந்தது திருநெற்குன்றநாதரின் அருள். நுங்கும் நுரையுமாய் பொங்கி வரும் காவிரியும் தங்கும் நீரை தனதாக்கும் தரைகாணும் கொள்ளிடமும் சங்கமிக்கும் புனிதமிகு புனல்வாயில் பிறந்திட்ட தங்க நிகர் எங்களப்பா தனிப்பெருமை கொண்ட அப்பா. பொன்னின் நிறத்தழகு, பொலிவு நிறை முகத்தழகு, சின்ன நடையழகு, சீதள பொட்டழகு, புன்னகை உதட்டழகு, புத்துலக செம்மலென முன்மொழிந்து ஊராரும் மகிழ்வெய்து கொடையாடி கந்தனை கைகுப்பி நீ வணங்குவதும் தனி அழகு. சிந்தனைகள் சிதறாத சீர்மிகுனின் பக்தி அழகு. காவியமே சண்முகமே, கவின்மிகு நல்ல ஓவியமே, நாவினிக்க பேசிய நீ நாட்டோரை கவர்ந்திட்டாய். ஊராட்சி தலைவனாய் ஓங்கு புகழ் பெற்றவன் நீ. ஊரார் மனமகிழ உரியவற்றை செய்தவன் நீ. பள்ளிகள் பல அமைத்தாய், பாலங்கள் கட்டி வைத்தாய். வள்ளி கணவன் போல் நீ வாழ்ந்திடவே வாழ்த்துகிறேன். புனல்வாசல் சாமி சண்முக நாட்டார் அவர்களின் 100ஆண்டு விழா வாழ்த்துப்பா. தென்பரம்பூர் தந்திட்ட தெய்வ திருமகனே, புனல்வாசல் புகழ்பெற புத்துயிராய் வந்தவரே, தின்னகளோ அம்பள விட்டு அரும்புதல்வி அன்னகாமுவை மகிழ்வோடு மணந்தவரே, 9 பிள்ளைகளை ஈன்றெடுத்து ஒப்பற்ற தகப்பனாய் உயர்ந்தவரே, ஊராட்சி மன்ற தலைவராய் ஓங்கு புகழ் பெற்றவரே, பள்ளியை கட்டி பாமரனையும் படிக்கச் செய்தவரே, பாலத்தை கட்டி மக்கள் பாரத்தை குறைத்தவரே, அண்டி வந்த அனைவருக்கும் அன்னம் தந்து மகிழ்ந்தவரே, குதிரை ஆர்வலராய் கோலயம் போற்ற வாழ்ந்தவரே, குன்றுதோறும் சென்று குமரனை கும்பிட்டவரே, தரணி புகழ் தஞ்சையாரை மருமகனாய் அடைந்தவரே, தடம்பதித்த இடமெல்லாம் சிறப்புறவும் செய்தவரே, திருவையாறு கூட்டுறவு வங்கி தலைவராக சிறப்பாக பணிபுரிந்தவரே, ஜாதி மத பேதமற்ற சமத்துவ நாயகன் நீ. உன் அன்பினால் சான்றோரையும் அன்பில் போன்றோரையும் அரவணைத்து சென்றவரே. இன்று 100ஆண்டு விழா காணும் புனல்வாசல் சண்முகமே, காலமுள்ள காலவரை கலங்கரை விளக்காய் எம் காவியத்தில் புகழோடு கலந்திடுவாய். எங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை உலகோர் போற்றுகின்ற ஓங்கு புகழ் எம் தமிழ் போல் எங்கள் உள்ளமெல்லாம் நீண்டு நிலைத்திருப்பீர். நீள்புகழால் என்றும் என் நெஞ்சில் வாழ்ந்திருக்க வேண்டுகின்றேன். ஒரு தம்பதியரின் கதையாக மட்டுமல்ல, அது அன்பால் கட்டிய குடும்பம், உறவால் வளர்ந்த வாழ்க்கை, சேவையால் உயர்ந்த ஒரு மரபு. அதனால்தான் இன்று அவர்களின் பெயர் ஒரு நினைவாக மட்டுமல்ல, ஒரு மரபாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது.